அந்த மருத்துவ வசதி திருச்செந்தூரில் இல்லைங்க. அது இருந்திருந்தா எங்கள் சித்தப்பாவை காப்பாற்றி இருந்திருக்கலாம். அது இல்லை. அரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனோம். போகிற வழியிலேயே எங்களுக்கு திருப்பி ஃபோன் வருது இறந்துட்டாரு அப்படின்னு. என்ன நடந்ததுன்னே எங்களுக்கே தெரியல சார். அங்கே ஆனால் எங்களுக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயிலேருந்து வெளியே வர்றதுக்கே ½ ஆகுது. ½ கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட போலீஸ் சொன்னது 10 நிமிஷத்தில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பல்ஸ் இருந்தது, நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மருத்துவக் கல்லூரி படிக்கிற பசங்க 4 பேர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம்னா, அந்த மருத்துவ வசதி திருச்செந்தூரில் இல்லைங்க. அது இருந்திருந்தால் எங்கள் சித்தப்பாவை காப்பாற்றி இருந்திருக்கலாம். அது இல்லை. அரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. அறநிலையத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் வந்தார், அதனால தான் அப்படி இறந்துட்டாருன்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி சொல்லலாம்? அவர் நல்லா இருந்தார். நாங்கள் வீடியோ வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. நாங்கள் வச்சிருக்கோம். போட்டோ எடுத்து பையனுக்கு மொட்டை எடுத்து காது குத்திட்டு வருஷம் அவர் எப்படி சாவாரு?